வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்பைசி ஆலு கிரேவி செஞ்சுருக்கேங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஏன் தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு வந்துச்சுங்க. அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு சீரகத்தை பொன்னிறமாக பொரிய விடணுங்க. அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் 3 எடுத்துருக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இது கூட கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூனு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரு, சாதாரண மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, மல்லி 1 டீஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 1 கப்பு தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சூடானதில் தயிரை ஊற்றிடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கிறப்ப தயிரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அது கூட இருக்க தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெயை விட்டு நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு கேப்சிகத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே இது வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மிதமான தீயை வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கருகாமல் வெந்துருங்க. இப்போ இது கூட அவிச்சு உரிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நாம் சேர்த்துக்கணுங்க. நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டு 1 டீஸ்பூனு கரம் மசாலும் சேர்த்து அது கூட கஸ்தூரி மெந்தி வாசனைக்காக சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி கொடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் நல்லா கிளறி கொடுத்து 2 நிமிஷம் வேக விடுங்க. போதும், நல்லா வெந்துடும். அந்த கேப்சிகம், உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா இருக்குல்ல, அது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிருக்கும். அது கூட இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வருங்க. அப்போ பார்க்குறப்பே நல்லா சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா இது கூட உப்பையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனோம்னா சூப்பரான ஸ்பைசியான ஆலு கிரேவி ரெடிங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடையில் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே சப்பாத்திக்கு நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு. நாங்கள் சப்பாத்திக்கு வச்சு இது கூட முட்டை வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.